வெல்கம் டு டாக்டர் மைத்லேஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிஹேவியர் இன் சோஷியல் கான்டெக்ஸ்ட், ஹவு அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் வில் பி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாக இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒரு சமுதாயத்தில் நம்ம பழகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இப்போ நம்மளோட சேனலில் என்ன ரெகுலராக சொல்லிட்டு வரோம், எப்போவுமே எப்படி இருக்கணும், ஹவு யூ ஷுட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், அது மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம். அதில் இப்படி தவறாக நடந்துக்கிட்டால் நம்ம எப்படி மாற்றிக்கிறது அதை அப்படின்றத காட்டிலும் எப்படியெல்லாம் நடந்துட்டால் அது அத்தனையும் சரியானதாக இருக்கும், எது ஏற்புடையதாக இருக்கும், அதுபோல் அந்த வழக்கங்களை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதில் தான் நம்ம கடைபிடித்து ஒழுக வேண்டும். அப்படின்னா அதாவது ஏற்புடைய கருத்துக்கள், ஏற்புடைய செயல்பாடுகள், ஏற்புடைய நடை உடை பாவனைகள் அது இருக்கணும். எந்த கான்டெக்ஸ்டில் பேசினாலும் ஒரு மகிழ்ச்சியான இடத்துக்கு போகிறோம், ஒரு கெட் டுகெதர், அங்கே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்று கூடி மகிழ்ந்து அளவளாவி உணவு உண்டு நம்ம ஃபோட்டோலாம் முடிச்சுப்பாங்க, அப்புறம் கலர் ட்ரெஸ் போட்டுப்பாங்க, எல்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் போல் இருக்கும். அப்படிலாம் சொன்னால் அந்த இடத்துக்கு ஏற்ப நம்மளுடைய சமுதாயத்தில் நம்ம ஒரு கல்ட்டில் அங்கே எப்படி இருக்கிறோமோ அதுக்கு ஏற்ப அங்கே அந்த இடத்துல இருக்கும். என்ன தெரியுமா, காலம் அறிந்து உண், அப்புறம் இடமறிந்து ஒழுகு, அப்படிலாம் நம்மளுக்கு மூதுரைகள் இருக்குது. அப்போ எப்படி செய்யணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அதுபோல் அந்த கும்பலில் அந்த சோஷியல் கான்டெக்ஸ்டில் இந்த மிட்ஸ் ஆஃப் தட் டைப் ஆஃப் சோஷியல் என்ன இருக்குது கான்வர்சனில் இருக்கும்போது அந்த கன்வர்சன்ட்டுக்கு ஏற்ப நம்மளோட பழக்க வழக்கங்களை இருக்கணும். ஆனால் ஒருவேளை நம்ம நம்மளுக்கு அதுபோல் பழகிறதுக்கு தெரியலன்னு வைங்க, நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கலாம். அதுபோல் ஒரு ரொம்ப என்ன இருக்குது, காஸ்மோபாலிட்டனாக ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த காஸ்மோபாலிட்டன் போல் நம்மளுக்கு இருக்க தெரியாதுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ இருக்கோம், ரொம்ப ரேடிக்கல்ஸாக இருப்போம். இல்லாட்டி போனால் ரொம்ப ரேடிக்கல்ஸு காட்டிலும் அந்த மாதிரி காஸ்மோபாலிட்டனாக நம்மளுக்கு இருக்க தெரியாது. நம்ம எப்படி இருந்தாலும் அப்படின்னா வீக்கெண்ட் என்ன பண்ணலாம், அதுபோல் ஒரு மீட்டிங்கு, அதுபோல் ஒரு கெட் டுகெதரை நம்ம அவாய்டு பண்ணிக்கலாம். அங்கே போயிட்டு நம்மளால் சரியாக நடந்துக்க முடியல அப்படின்றது எல்லாருக்கு முன்னாடியும் நம்மளை ஒரு வில் ஹேவ் டு கட் எ சாரி ஃபிகர் அப்படி ஆகிடும்ல. அதுக்காக வேண்டி அதை தவிர்க்கிறதுக்காக அதுபோல் ஒரு கெட் டுகெதரில் நம்ம கலந்துக்காமல் இருக்கலாம். ஆனால் தேர் ஆர் அக்கேஷன்ஸ், எல்லாருமே சனாதனி தான், அங்கே இருக்கிற அந்த ஒரு கெட் டுகெதரில் நடந்துக்கும்போது அங்கே எதுவுமே தவறு இல்லை. ஒரு சனாதனியாக இருக்கக்கூடிய அதுபோல் ஒரு சோஷியல் கேதரிங்கில் அங்கே எதுவுமே தவறு இல்லை. அவங்கவுங்க அவங்களோட கலாச்சாரத்தை என்ன கடைப்பிடித்துக்கிறாங்க, அதை என்ன பண்ணாங்கிற கடைப்பிடித்து ஒழுகிறாங்க. ஸோ அது ஏற்புடையது அப்படின்னு அங்கே எல்லாமே சரியாக ஏற்றுக்கொள்ளப்படும். நம்மளோட சனாதனியோட அந்த தர்மத்தோட ஃபாலோ பண்ணுறது அப்படி தான். யாருக்கு எது சரியோ அதை என்ன பண்ணலாம், ஒரு கெட் டுகெதரில் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். தட் வீ கேன் என்ன எக்ஸ்பிரஸ் அவர் பிஹேவியர் அப்படின்னு. இப்போ இது போல் பார்க்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், சமுதாயத்தில் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது மகிழ்விக்கக்கூடிய ஒரு பழக்க நடத்தைகள் வளர்த்து கொள்ளணும். நம்ம எந்த குரூப்பில் இருக்கிறோமோ அந்த குழுவுக்கு ஏற்ப. அதில் சில பேருக்கு இப்போ நம்ம சில பதிவுகளாக பார்த்துருக்கோம், களவாமை, அதாவது ஃப்ராடு, பிளாக் நாலேஜ், அடுத்தவங்களை டிசீட்னா என்ன, ஏமாத்துறதுக்கு எந்த அளவுக்கு மனசில் நம்ம ஒரு வி ஆர் கன்வர்சன்ட் வித் தட், வி ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கன்வர்சன்சி இருக்கே, அந்த செய்யக்கூடிய சாமர்த்தியம் ஒருத்தருக்கு எப்படி இருக்கோ அவனெல்லாம் யார், ஒரு ஃப்ராடு உள்ள மனம். ஃப்ராடுங்கிறது என்ன, ஏமாத்துறது, சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறோம், அந்த விஷயத்தை சொல்லாமல் என்ன பண்ணிக்கிறோம், மேலே நடந்துக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அதுபோல் செய்கிறதில்ல. அதுபோல் எல்லாத்தையுமே இது செய்யலாம் அது செய்யலாம்னு ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு வாய்ப்பந்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுபோல் நல்ல சிறப்பாக செய்வாங்க. அதற்குண்டான என்ன பண்ணுவாங்க, பணம் எல்லாம் கூட வாங்கி எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஆனால் ஆஃப்டர் தட் என்ன தெரியுமா, டிரான்சாக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எதையுமே செய்ய மாட்டாங்க, செய்யலை. அப்போ என்ன ஆகும், அப்போ அவங்கள்ட்ட அந்த டிசீட், அதாவது மாற்றாக சொல்வது, மாறுவது, ஏமாறுவது, அது அவங்கக்கிட்ட எப்படி தே ஆர் கன்வர்சன்ட் இன் தட் மைண்ட் செட்னு சொன்னால் அதுபோல் ஒழுகுதல், அதாவது சொல்லுவதை என்ன சொல்கிறோமோ அதை செய்கிறோம், வார்த்தைகள் மாறாமல் இருக்கிறது, வாக்கு மாறாமல் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ரெக்டிடியூடுன்னு சொல்கிறோமே அது இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். ரெக்டிடியூடு சிறப்பாக இருக்குது ஒருத்தருக்கு, அதாவது எல்லாவற்றையும் மாறாமல் செய்வது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் என்ன ஒழுகுவது, மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்தில் பேசுவது அப்படின்னு சொன்னால் இத்தனை விஷயங்களும் இதுபோல்
பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற அத்தனையுமே அது ஒரு ரெக்டிடியூட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வைங்க. எப்படி பிளாக் நாலேஜு, டிசீட்டு அப்படிலாம் சொல்கிறோமோ, அதுபோல் அந்த கன்வர்சன்ட்டுக்கு இன்னொன்று என்ன கூட சொல்கிறோம், ஃப்ராடுலண்ட்லி இஸ் கன்வர்சன்ட் இன் ஃப்ராடுலண்ட் அப்படின்னா ஃப்ராடுலண்ட் ஆக்ஷன்ஸில் இஸ் கன்வர்சன்ட் அப்படின்னா என்ன, அது அவங்களுக்கு நல்லா வரும். ஏமாத்துறது அவங்களுக்கு நல்லா வரும். ஆனால் மாற்றாமல் செய்கிறது இவங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னு சொன்னால், அந்த பிஹேவியருக்கு எதிர்ப்புறமாக நம்மளை தயார்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகவும் வரவேற்கத்தக்கது. சமுதாயத்துக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் அந்த தனி மனிதனுக்கு ரெக்டிடியூட் ஆஃப் அது என்ன இருக்கணும், சொல்லுவதை மாறாமல் செய்வது, மாறாமல் பழக்க நடத்தைகளை கொண்டு இருப்பது, அது ஏற்புடையது. ஆனால் அதுவே மாறக்கூடிய பயன் என்னது, அந்த ஃப்ராடுலண்ட்டு, டிசீட்டு அதெல்லாம் அவங்கள்ட்ட தொடர்ந்து இருக்கு, பிளாக் நாலேஜ் இருக்குன்னு சொன்னால், அது சண்டை பதிவில் கூட சொன்னோம், நாலேஜ் இருக்குது, அதை பிளாக் நாலேஜாக இருக்காமல் சிறப்பான அறிவாற்றலாக அதை மாற்ற வேண்டும். சிறப்பான அறிவாற்றல் என்பது சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடியது அது எண்டு ப்ராடக்டாக இருந்ததுன்னா அதற்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, தனி மனிதனுக்கு அது சிறப்பு தர வேண்டும். தனி மனிதனுக்கு சிறப்பு தர வேண்டும். அவனுடைய தாய் தந்தையருக்கு மிகுந்த என்ன பண்பாளருடைய தகப்பனார் அப்படின்றத பேர் அவருக்கு கிடைக்கணும். இதுக்கு அடுத்தது இத்தகைய சிறப்பான அறிவாற்றல் சமுதாயத்தின் சிறப்பிற்கு பயன்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம சிறப்பு செய்கிறோம். இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.